இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 18 26 முடிய, இரத்த போக்குடைய பெண் நலம் பெறுதலும் சிறுமி உயிர்த்தெழுதலும். இந்த நிகழ்விலே 2 காரியங்களை பார்க்கிறோம். இரண்டிலும் ஒரு அடிப்படையானதை ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறதையும் நாம் காண வேண்டும். 12 ஆண்டுகளாக இரத்த போக்குடைய ஒரு பெண் ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்ந்தார். அவர் இரத்த போக்கினால் வருந்திய வேளையில், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என்று நம்பினாள். ஆடையை தொட்டாலே போதும். ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை எதிர்பார்த்து யாயிர் ஜெபக்கூட தலைவன் தன்னுடைய மகள் சாக கிடக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவரிடம் வேண்டுகிறார் யாயிர். ஆனால் அதற்குள்ளாக மக்கள் அவரிடம் சிறுமி இறந்து விட்டாள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். அந்த பகுதி தொடர்கிறது. அதில் என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவர் இயேசு யாயிர் ஜெபக்கூட தலைவனிடம், நம்பிக்கையோடு இரு, அது மட்டும் போதும். இந்த இரண்டையும், இன்றைக்கு இந்த பகுதி இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணுடைய நிகழ்ச்சி தான் உள்ளது. ஆனால் அதையும் சேர்த்து இங்கே நமக்கு சிந்திக்க கடவுள் கொடுத்து வைத்திருக்கிறார். தொட்டாலே போதும் என்று இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் சொல்லுகிறாள். நம்பிக்கையோடு இருந்தாலே போதும், உன்னுடைய மகள் உயிரோடு இருப்பாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டும் நேர்மறையாகவே முடிகிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய ஆடையை தொட்ட இரத்தப்போக்கு கொண்டு இருக்கிற பெண் முழுமையாக உடனடியாக குணப்படுத்தப்படுகிறார். இறந்து போய் கிடந்த அந்த சிறுமியை தொட்டவுடன், எழுந்திரு என்று ஆண்டவர் இயேசு கட்டளையிட்டவுடன் அந்த சிறுமி உயிரோடு எழுகிறாள். இதிலிருந்து நமக்கு தெரிவது என்ன? ஆண்டவருடைய திட்டம் என்று இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடைபெறும். நாம் ஆண்டவரை, அவர்தான் என்னுடைய சரணாகதி, அடைக்கலம், தஞ்சம், புகலிடம் என்று நாம் நம்பிவிட்டால் எதை கேட்டாலும் அவர் தருகிறார். இந்த உண்மையைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்குகிறது. ஆகவே நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமாக எதை கேட்க வேண்டும்? ஆண்டவரே, நான் உம்முடைய திருவுளப்படி நடக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வழியாக வருகின்ற விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டும். சாப்பாடு வேணும், துணி வேணும், வேலை வேணும், பிள்ளை பேர் வேணும், திருமண வாழ்வு வேணும், இவைகளெல்லாம் கேட்கிறோம். கேட்கும் பொழுதே ஒன்றை மனதார சேர்த்து கொள்ள வேண்டும். இதில் உம்முடைய விருப்பம் நிறைவேற வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு நிறைய நெருக்கடிகள் மத்தியில் செல்லுகின்ற ஒரு வாழ்வாக உள்ளது. இறை நம்பிக்கைக்கு எதிராக இந்த உலக தேவைகள் எனக்கு நிறைவேறுமா, கிடைக்குமா என்ற கேள்விகள் மத்தியிலே என்னுடைய வாழ்வை நடத்தி கொண்டிருப்பது, எங்களுடைய வாழ்வை நடத்தி கொண்டிருப்பது உமக்கு தெரியும். இவைகள் மத்தியில் உம்மை பார்த்து, ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லுகின்ற எங்களுடைய நம்பிக்கை நிறைந்த வார்த்தைக்கு தயவுடன் செவி சாய்ப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.